ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல்ஸ் நெஸ்டோரா டேல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஹெல்த்தியான பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் ரோஸ்ட் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ரெசிபிக்காக ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க மண்ணெல்லாம் க்ளீனாக போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் மஷ்ரூமை 4 ஈக்குவல் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஆஃப் கட் பண்ணிவிட்டு அந்த ஆஃப்லேயே இன்னொரு ஆஃப் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆஃபாக கூட போடலாம். இல்லை மஷ்ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நீங்கள் முழு மஷ்ரூமாக கூட போட்டுக்கலாம். எல்லா மஷ்ரூமையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உரிச்ச பூண்டு. இதை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு எல்லாம் வெட்டினதுக்கப்புறம் ஒரு இடிக்கல்லில் ஒரு 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 200 கிராம் மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 12 பல்லு பூண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகை நல்லா இடித்து எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு பாதி லெமன் தேவைப்படும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க பூண்டு, அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுப்படணும். நல்லா பூண்டோட மனம் நல்லா வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா பூண்டும் கருவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிரும். அப்போ தான் மஷ்ரூமும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கும்.
பாருங்கள், இப்போ ஒரு 4 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ மஷ்ரூம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் நல்லா ஒரு ஷைனி லுக் கொடுத்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மஷ்ரூம் நல்லா குக்காக இருக்கிறது சூப்பராக தெரியுது. அதுக்கப்புறம் மஷ்ரூம் தேவையான 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு பொடியை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லோ ஃப்ளேமில். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஈவனாக கோட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லெமன் புளிஞ்சி எடுத்துக்கலாம். புளிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். பாருங்க, இந்த பெப்பர் கார்லிக் மஷ்ரூம் ரோஸ்ட் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கு. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், மஷ்ரூம் சூப்பராக ரோஸ்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்ம இடித்து போட்ட அந்த பூண்டு மிளகுதூள் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி டிஷ்ஷை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.